வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி மாசம் ஆரம்பிச்சாச்சு. மார்கழி 1. மார்கழி மாசம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது. எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல கோலம், முக்கியமா வந்து பெருமாள் கோயில்ல கொடுக்குற வெண்பொங்கல், இதுதான் நமக்கு எப்பயுமே ஞாபகம் வரும் இல்லையா? அப்புறம் டிசம்பர் மாசம் அப்படிங்கிறதுனால டிசம்பர் பூ நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் கம்மியா தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டிசம்பர் பூ. ஸோ அதுவும் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஸ்கூல் போகும்போது வச்சுக்காம போவே மாட்டோம். நம்ம ஒவ்வொரு கலர்ல இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பா வச்சுருந்தா போவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆமா, மார்கழி பஜனை. ஸோ இது எல்லாமே, அப்புறம் திருப்பாவை, திருவம்பாவை, இது எல்லாமே அந்த காலங்காத்தால எல்லாமே அவ்வளோ இதுவா இருக்கும் நமக்கு கேட்கறதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், மார்கழி மாசம் அப்படிங்கிறதுனால வெண்பொங்கல் பண்ண போறோம். நான் வந்து கூடவே சக்கரை பொங்கலும் சேர்த்து பண்ண போறேன், அவ்வளவுதான். வெண்பொங்கல் எப்பயும் பண்ற மாதிரி, நீங்க எல்லாரும் பண்ற மாதிரி தான். நான் வந்து பண்றத கொஞ்சம் ரீகேப் மட்டும் பண்ணிடுறேன். நான் வந்து 1 கப் அரிசி எடுத்துட்டு அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு வந்து 2 கப்ல 1 கப் அரிசி 1 கப் பாசிப்பருப்பு இல்லையா, நான் வந்து ஓப்பன்லேயே வேக வைக்க போறேன். அப்படிங்கிறதுனால ஒரு 6லேருந்து 7 கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். என்னென்னலாம் போடுறேங்கிறத இப்போ பார்த்துடலாம். நாம வெண்பொங்கலுக்கு இங்கே தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இதிலே வந்து ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு அதே மாதிரி சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். இது கூடவே மேலாக வந்து ஒரு ஸ்பூன் நெய்யையும் விட்டுருவோம். மூடி வச்சிடலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம், அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி சக்கரை பொங்கலும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எப்பயும் போல் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டு அதுக்கு ஒரே 1 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு 5 கப்பு தண்ணி விட்டு நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்னலாம் போடணுமோ அதையும் போட்டுடலாம். பாருங்க, சக்கரை பொங்கலுக்கும் நல்ல தண்ணியெலாம் கொதிச்செடுத்து இதுக்கும் வந்து ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு நல்ல சிம்மில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். சக்கரை பொங்கலும் நல்லா வெந்து பாருங்க, ப்ரெஷர் அடங்கிடுத்து. எடுத்துடலாம். இது உங்களுக்கு நல்ல குழவா வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வெல்லம் வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். சாதத்தை நல்லா மசிச்சுருங்க. ஏன்னா நம்ம வெள்ளை தண்ணி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நெத்து ஆகிடும். அதனால ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கும். நான் சொன்ன அளவு தண்ணியெல்லாம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? சும்மா 2 கலர்னாலே நல்லா மசிச்சிருக்கு. இதுக்கு வடிகட்டிடலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்து ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலாக நெய் விட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு தாளிக்கும் போது கொஞ்சமாக இருந்தால் போதும். மேலாக விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம சக்கரை பொங்கல் ரெடி. அடுத்தது வெண்பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். பாருங்க, வெண்பொங்கல் தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு உப்பு சேர்க்கல. இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு. ஆல்ரெடி பெருங்காய பொடி போட்டிருக்கோம். ஸோ மேலாக கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்க, எண்ணெயும் நெய்யுமா மிக்ஸ் பண்ணி காய வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து
சீரகம், மிளகு வந்து பொடிச்சு வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா இஞ்சி, கருவேப்பிலை. அப்படியே சுட 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 அந்த பெருங்காயத்து மேல விட்டுருங்க. அவ்வளவுதான். வெண்பொங்கல் ரெடி. இந்த வெண்பொங்கலுக்கு நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். ஆனா 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு தான் நிறைய பேர் சேர்ப்பாங்க. இது வந்து நான் கொஞ்சம் பருப்பு கூட சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 1 கப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல், இது எல்லாமே உங்க விருப்பப்படி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலாக வந்து எப்பயுமே சொல்ற மாதிரி மேலாக நெய் விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நல்ல வாசனையா இருக்கும் பாருங்க. நல்ல இதே மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா தளர தளர அப்படியே இருக்கும். முந்திரி பருப்பை மேலாக வறுத்து சேர்த்துடலாம். நம்ம வந்து மிளகு சீரகம் வறுக்கும் போதே போட்டிருக்கலாம். சரி, உங்க கூட பேசிட்டே நான் வந்து மறந்துட்டேன், அதனால தனியா போடுறேன். முந்திரி பருப்பை மட்டும் வறுத்து. அவ்வளவுதான், அவ்வளவுதான், நம்மளுடைய வெண்பொங்கல் ரெடி. நம்ம எப்பயுமே பொங்கல் பண்ணுவோம் தான் வெண்பொங்கல். ஆனா அந்த மார்கழி மாசம் வந்து பொங்கல் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி வாசனை, தனி டேஸ்ட் எல்லாமே வரும். ஏன்னா நம்ம வந்து பெருமாள் நினைச்சுட்டு கண்டிப்பா பொங்கல் நல்லா வரணும்னு நினைச்சுட்டே பண்ணுவோம்ல, எப்பயுமே அப்படிதான் பண்ணுவோம். பட் மார்கழி மாசம் எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலா பண்றதுனால ரொம்ப நல்ல வாசனையா நல்லாவே வரும். ஸோ இந்த மார்கழி மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.